ஹாய் கைஸ், வணக்கங்க. திருக்குறளில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தோன்னா பேசிக் கொஷினெல்லாம் அந்த ஏரியாலாம் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஒரு லென்த் வீடியோ போட்டிருக்கேன், அது போய் பாருங்கள். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வந்து பார்த்தோன்னா அதிகாரங்கள் மொத்தம் நம்மளுக்கு 20 அதிகாரம் டாபிக் கொடுத்துருக்காங்க சிலபஸ் வைஸாக. அந்த 20 அதிகாரங்கள் டெப்த்தாக வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுடைய பேசிக் பார்த்துக்கோங்க. பேசிக்லேருந்து ஒரு கொஷின் கேட்டாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 இடத்துல யூஸ் ஆகுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே பார்ட்லேயும் கவர் ஆகும், சரிங்களா? ஜிகே பார்ட்லேயும் கவர் ஆகும், மெயின்ஸ்லேயும் நம்மளுக்கு கவர் ஆகும், ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒழுக்கமுடைமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சிலபஸில் ஒழுக்கமுடைமை தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. அதுலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம், ஓகேங்களா? ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சரி, பார்க்கலாமா? ஒழுக்கம் ஒருவருக்கு எல்லா சிறப்புகளை தருவதால் அந்த ஒழுக்கம் உயிரை விட மேலானது, ஓகேங்களா? ஓகே, மேலானதாக அதை காத்து கருதி காக்க வேண்டும், ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். ஒழுக்கம் உயிரோட மேலானது, ஒழுக்கம்தான் உயிரோட பெருசுங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஒழுக்கம் உயிரை விட மதிப்பானது, ஓகேங்களா? இந்த விழுப்பம் என்னன்னா சிறப்பு, ஓகேங்களா? ஓம்பப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அப்படின்னா என்னங்கன்னா காக்கப்படும், ஓகேங்களா? ஓகே, ஒரு நிமிஷம், சாரி, அடுத்து பார்க்கலாம். ரெண்டாவது என்னது? பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரணும் அக்தே துணை. சரி, எந்த வழியில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே ஒருவருக்கு சிறந்த துணை. எனவே கடினமாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் காக்க வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எல்லா நிலைகளும் ஒழுக்கமே சிறந்தது தான் கீ பாயிண்ட். எல்லா நிலைகளிலும் ஒழுக்கமே சிறந்தது அப்படின்றது. இந்த பரிந்தனா விரும்பின்னு குறிக்குது, ஓகே. தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் அப்படின்றது குறிக்குது, தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் அப்படின்றது குறிக்குது. அடுத்துங்க, மூணாவது குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுக்கம் உடைமை குடியுடைமை குடிமை, ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இடிந்த பிறப்பாய்விடும், ஓகேங்களா? ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினராம், ஒழுக்கம் இல்லாதவர் வந்து இழிகுடியினர், ஓகேங்களா? உயர்ந்த குடிப்பிறப்புன்றது குடிமைன்றது குறிக்கிறது. இந்த குடிமைன்றது என்ன மீனிங்னா உயர்ந்த குடிப்பிறப்பு, ஓகேங்களா? இந்த இழுக்கம்னா என்னன்னா ஒழுக்கம் இல்லாமை தான் இழுக்கம், ஒழுக்கம் இல்லாதது இழுக்கம் சொல்லுவாங்க, இல்லாமை. முக்கிய கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா முக்கிய கருத்து என்னது? ஒருவரின் உயர்வை அவர் பிறந்த குடிப்பிறப்பை வைத்து அல்ல, அவரிடம் இருக்கும் ஒழுக்கத்தை வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது, ஓகேங்களா? அப்போ ஒருவருடைய உயர்வை எப்படி சொல்லணும்? பிறந்த குடிப்பிறப்பை வச்சு சொல்லக்கூடாது. கர்ணனை வந்து அவர் வந்து பார்த்தோன்னா குடிப்பிறப்பை வச்சு அவரை சொல்லக்கூடாது, அவரிடம் ஒழுக்கம் வைத்தே தீர்மானிக்க வேண்டுன்றது எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும், ஓகேங்களா? இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, இந்த குறள் எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? இதில் குடிமைன்றது என்ன குறிக்குதுன்னா உயர்ந்த குடிப்பிறப்பு, இழுக்கம்ன்றது பார்த்தோன்னா ஒழுக்கம் இல்லாததை குறிக்கிறது. அப்போது ஒழுக்கம்ன்றது என்ன மீனிங் இதில் சொல்கிறாங்கன்னா, ஒருவருடைய குடிப்பிறப்பை வச்சு அவருடைய ஒழுக்கத்தை எடை போடாதீங்க, ஒருவருடைய உயர்வை வந்து குடிப்பிறப்பை வச்சு வைக்காதீங்க, அவருடைய ஒழுக்கத்தை வச்சு அவருடைய உயர்வை வந்து தீர்மானிங்க அப்படின்றது இதில் வந்து சொல்ல வராங்க, ஓகேங்களா? அடுத்த குறள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் குறள், மறைப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பெழுங்குன்ற கிடும், ஓகேங்களா? பிறப்பொழுக்கங் குன்ற கிடும், ஒழுக்கன்றது தான் அங்கே வருது, ஓகேங்களா?
ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கலாம், ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பு, அதாவது குடிமை பண்பு அழிந்து போகும். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஓத்துன்றது பார்த்தீங்கன்னா இருக்கலாம், அது வேதம்ன்றது சொல்கிறாங்கப்பா. வேதம் தான் அந்த ஓத்து. ஓகேங்களா? அதே மாதிரி வேதம் அது அல்லது கற்ற கல்வின்னு சொல்லுவாங்க, அல்லது கற்ற கல்வி. ஓகேவா? அடுத்து குன்றன, இது குறைய. குன்றனது குறைய, தாழ்ந்து போகும் அப்படின்றாங்க. கெடுமுன்னா என்னங்க? அழியும். கெடுமன்றது என்னது? அழியும். இது குன்றன்னா தாழ்ந்து போகும், குறைஞ்சி போகுன்றது, குறைய அப்படின்றது மீனிங். ஓகேங்களா? கல்வியை விட ஒழுக்கமே ஒருவனுக்கு நிலையான பெருமை தரும். ஓகேயா? கல்வியை மீட்க முடியும், ஆனால் இழந்த ஒழுக்கத்தை மரியாதையை மீட்பது கடினம். இழந்த ஒழுக்கத்தை மரியாதை மீட்பது கடினம். அதாவது குடிமை பண்பு அழிந்து போகின்றதை சொல்கிறாங்க. ஓகேங்களா? 5வது குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, அழுக்காறு உடையான் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இல்லா கண் உயர்வு. ஓகேங்களா? பொறாமை உடையவரிட செல்வம் நிலைக்காது, அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவருடைய உயர்வு இருக்காது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்க்கணுன்னா, அழுக்காறுன்றது பொறாமையும், ஆக்கம் என்பது செல்வத்தை குறிக்கிறது. பொறாமை உடையவருடைய செல்வம் நிலைக்காது, மீனிங். அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவருடைய உயர்வு இருக்காதுன்றது சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தையை பார்த்துக்கோங்க. அழுக்காறுன்றதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா பொறாமைன்னு சொல்லுவாங்களா, பொறாண்மைன்றது பார்த்தீங்கன்னா என்விங்க. ஆக்கம் என்பது செல்வம்னா என்னங்க? வெல்த்து. தெரியுங்களா? ஓகேங்க. ஒழுக்கம் இல்லாதவருடைய உயர்வு, வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? ஒழுக்கம் இல்லாதவருடைய உயர்வு இருக்காது வள்ளுவர் ஒப்பிடுகிறார். ஆனால் பொறாமை உள்ளவரிடம் செல்வம் நிலைக்காது அப்படின்றது தான் இது மீனிங்கு. யாருடைய உயர்வு நிலைக்காதுன்றது வினாக்கு ஒழுக்கம் இல்லாதவருடைய உயர்வு நிலைக்காதுன்றது இந்த குறளில் பதில் சொல்கிறாரு. ஓகேங்களா? யாருடைய உயர்வு நிலைக்காதுன்னா, ஒழுக்கம் இல்லாதவருடைய உயர்வு எவ்வளோ லெவலில் போனாலும் அவருக்கு ஒழுக்கம் இல்லைன்னா கெட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு இதில் மாட்டிக்குவாங்க. ஓகேங்களா? அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கார் இல்லான் கண் உயர்வு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஏரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவாய் கரிந்து. ஓகேங்களா? இங்கே என்னென்ன மீனிங்னு பார்க்கலாம். இந்த ஓல்காரன்றது பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, தளர மாட்டார், விலக மாட்டார்ன்றது மீனிங். தளர மாட்டார். ஓகேங்களா? தளர மாட்டார். ஓகேங்களா? உறவோர்ன்றது என்னங்க மீனிங்கு? உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர், மன வலிமை உடையவங்க. ஏதம்னா என்னங்க? ஆல்ரெடி கேட்டது குற்றங்க. ஏதம்னா குற்றம். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஓல்கார் இருக்குல்ல, இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு இலக்கண குறிப்புன்னு பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், எதிர்மறை வினைமுற்று வரும். ஓல்காரன்னா என்னங்க? எதிர்மறை வினைமுற்று. ஓகேங்களா? ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாய் கரிந்து. இந்த ஓல்காரனா தளர மாட்டார், உறவோன்ற மன வலிமை உடையோர், ஏதமன குற்றம். இந்த ஓல்கார் இலக்கண குறிப்புன்னு பார்த்தோன்னா எதிர்மறை வினைமுற்று. ஓகேங்களா? மன வலிமை உடையவரே. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மன வலிமை உடையவர் ஏன் ஒழுக்கத்தை விட ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு அவர் ஆன்சர் சொல்கிறாங்க. ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் குற்றங்களை இவர்கள் நன்கு அறிந்தவர்களாம். அதனால் பார்த்தீங்கன்னா மன வலிமை இருக்கிறவங்க எப்பவுமே ஒழுக்கம் தவறு நடக்க மாட்டாங்கன்றது அந்த கொஸ்டினுக்கான பதில் அவர் சொல்கிறார் இந்த குறளில். புரியுதுங்களா? மன வலிமை உடையோர் ஏன் ஒழுக்கத்திலேருந்து விலக மாட்டார்கள் அப்படின்ற கொஸ்டினுக்கான பதில் சொல்கிறாரு. ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் குற்றங்களை, அந்த இழிவுகளை அவர்கள் நன்கு அறிந்தவர்கள். அதனால் பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்து பக்கத்தில் தான் இருப்பாங்க, அவங்க போக மாட்டாங்கன்றது சொல்கிறாரு. ஓகேயா? பொதுவாக என்ன பார்த்தோன்னா, டிஎன்பிசியில் நம்ம ஒரு கொஸ்டின் எப்படி அனலைஸ் பண்ணுறோன்றது வச்சு தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே மீனிங்லாம் மாட்டிக்கும். லைனாக படிச்சுட்டு போயிட்டு அங்கே படிச்சிங்கன்னா அவங்களால பார்த்தோன்னா ஆன்சர் எடுக்க முடியாதுங்க.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்தாக மீனிங்காக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க எப்படி ஆப்ஷன் வச்சானா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த ஏரியாவில் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். திருக்குறளில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணுற வேலையே ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக வந்து இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஓகேவா? ஒழுக்கமுடையோரே மேன்மையுடையவராம், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். சரிங்களா? டெப்த்தாக பார்த்தலாமா? ஓகே. எய்துபவர்னா என்னப்பா? எய்துபவர்னா அடைவர், அடைபவர், அடைவர் இருக்காங்களா, அவங்க தான் எய்துவர். ஓகேங்களா? ஓகே. இழுக்கம் என்ன? ஒழுக்கம் தவறுதல் தான் இழுக்கம். ஒழுக்கம் தவறுதல் தான் இழுக்கம். இந்த ஒழுக்கம் தவறுதல் தான் இழுக்கம். எய்தா பழின்னா அடையக்கூடாத, அதாவது நீங்காத பழி அடைவாங்க. எய்தா பழின்றது பார்த்தீங்கன்னா அடையக்கூடாத நீங்காத பழி, நீங்காத பழி அடைவாங்கன்றது. அடையக்கூடாத பழின்னு சொல்லுவாங்க, இல்லை நீங்காத பழி. ஓகேவா? மீனிங் பார்த்தலாமா என்ன சொல்கிறாருன்ட்டு? ஓகே. ஒழுக்கத்தினால் எதை பெறலாம் அப்படின்ற ஒரு கொஷனுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒழுக்கம் இல்லாதவர் எதை பெற நேரிடும்ன்றதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒழுக்கத்தினால் மேன்மை சிறப்படையலாம், ஒழுக்கம் தவறதால் அடையக்கூடாத பழியும் அடைஞ்சிருவாங்க. 2 கொஷின் கேட்குறாங்க. ஒழுக்கத்தினால் எதை பெறலாம், ஒழுக்கம் இல்லாத எதை நேரிடும்ன்றது ப்ளஸ் மைனஸ் வந்து சொல்கிறாரு. ஒழுக்கத்தினால் நீங்கள் எதை பெறலாம்னா சிறப்படையலாம், மேன்மை அடையலாம். அப்படி ஒழுக்கம் தவறுச்சுன்னா என்ன ஆகும்? அடையக்கூடாத பழியை வந்து நீங்கள் அடைவீங்க அப்படின்றது இதில் சொல்ல வராங்க. ஸோ ஒரு திருக்குறளில் எப்படி வந்து டீகோட் பண்ணி படிக்கிறன்றதில் தான் இருக்குது. சரிங்களா? எல்லாருமே தமிழ்நாடு எல்லாருமே டீகோட் பண்ணுவாங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த ஏரியாவில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்கன்றதுக்கு இதுதான். இப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காகிடுவீங்க. ஓகேங்களா? தினையும் 10 குறள் தான். 20 நாளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வித்தாகன்றது என்னங்க? வித்தாகும் விதைங்க. வித்தாகம்ன்றது என்னதுன்னா விதையை குறிக்கிறது. வித்தாகும் விதை. ஓகே. இடும்பைனா என்னங்க? இடும்பைனா தெரியும், துன்பம். இடும்பைனா துன்பம். ஓகேங்களா? இது மிக முக்கியமான சொல்லுங்க. மிக மிக முக்கியமானது. இடும்பைன்றது என்னது? துன்பத்தை குறிக்கிறது. ஓகேங்களா? இந்த இடும்பை என்பது பொருள் வந்து துன்பம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நல்லொழுக்கம் என்பதற்கு விதை எது? நல்லொழுக்கம் என்பதற்கு அறத்திற்கு விதையாக அமையும். நல்லொழுக்கம் வந்து நன்மை அறத்துக்கு விதையாக அமையுமா? தீயொழுக்கம்ன்றது பார்த்தீங்கன்னா தீயொழுக்கம் எப்போது துன்பத்தையே தருமா? ஓகேவா? 2 கொஸ்டின் கேட்குறாங்களா? நல்லொழுக்கம் எதற்கு விதையாக அமைகிறது, தீயொழுக்கம் எதை கொடுக்கும்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டால், நல்லொழுக்கம் நன்மைக்கு நன்மைன்னா அந்த அறத்துக்கு நன்மைக்கு விதையாக அமையும். நன்மைன்றதுக்கு மீனிங்கு அறத்திற்கு விதையாக அமையும். அதே தீமை எப்போதும் துன்பத்தையே கொடுக்கும் அப்படின்றது, இடும்பையே தரும் அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க. அதனால தான் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். அந்த விதையை, வித்துன்றது விதை எதுக்கு விதையாகும்? நன்மைக்கு. ஓகேங்களா? நன்றிக்கு, நன்மைக்கு, அறத்திற்கு. ஓகேங்களா? வித்தாகும் விதை தீயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து துன்பத்தையே தரும் தான் அப்படின்றது சொல்கிறாங்க. இடும்பையே தரும்ன்றது மீனிங். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இனிமை தரும் அப்படின்றது இந்த குறள் கொடுத்துருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டனுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கையின் வாயார் சொலல். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த வழுக்கியும் அப்படின்றது என்ன மீனிங்கு? இந்த வழுக்கியும் அப்படின்னா மறந்தும் தவறியும், மறந்தும் அல்லது தவறியும். ஓகேங்களா? அடுத்துங்க, ஒல்லவே. என்னது? இந்த கொல்லவேன்னா இல்லை, ஒல்லவேன்னு சொல்லுவாங்க. இந்த ஒல்லவேன்னா
இது முடியாத, முடியாத, இயலாத, இயலாத, இயலாதது. ஓகேங்களா? இங்கே என்ன கேட்குறாங்கன்னா முக்கிய கருத்துன்னா, ஒழுக்கம் உடையவர்கள் என்னதான் ஒழுக்கம் உடையவர்களால் செய்ய முடியாத செயல் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா, மறந்தும் கூட தன் வாயினால் தீமை சொற்கள் சொல்லுதல்ன்றது ஒழுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உடையவரோடு செய்ய முடியாத செயலம். ஒழுக்கமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாயை தவிர கூட வந்து பார்த்தீங்கன்னா தீமையான சொல் வராதான். ஓகே, மறந்தும் கூட தன் வாயால் தீமையான சொற்கள் சொல்லுதல்ன்றது பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் உடையவர்களுடைய செய்ய முடியாத ஒரு சொல்லலாம். ஓகேங்களா? ஒழுக்கமுடையவர் எதை செய்ய அஞ்சுவார்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீமையே சொல்ல மாட்டாங்களே, வாய்மையில் பொய் சொல்லவே மாட்டாங்கன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்ன மீனிங்கு? நல் ஒழுக்கம் உடையவர் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. நீங்கள் ஒரு 10 மணிக்கு இல்லை 1 மணிக்கு ஃபோன் பண்ணி எழுப்புனா கூட உங்கள் ஃப்ரெண்டை வந்து ஃபோன் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு மச்சான் அப்படின்ட்டு டேஷன் தான் ஆரம்பிப்பாங்க. அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒழுக்கமுடையார் கொல்லவே தீய வலிக்கினும் வாயார் சொல்லல். ஓகேங்களா? அப்படி ஒழுக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க தவறையும் கூட தன் வாயால் கெட்ட வார்த்தையே சொல்ல மாட்டாங்க, தீமை தரும் செயல் சொற்களை சொல்லவே சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, 10வது பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டனுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதோட 10வது குறள் முடியுதுங்க. உலகத்தோடு ஒட்ட உலகல் பலகற்றும் கல்லார் அறிவிலதார். ஓகேங்களா? முக்கியமான பல நூல்களை கற்றிருந்தும் யார் அறிவில்லவராக கருதப்படுகிறான்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, உலகத்தோடு ஏந்து வாழும் முறையை அறியாதவர் வந்து பார்த்தோன்னா என்ன தான் படிச்சிருந்தாலும் பல கற்றும் கல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உலகத்தோடு உயர்ந்தவர்களோடு ஒத்து வாழும் முறையை அறியாதவர்கள் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் அறிவில்லாததாக தான் கருதப்படுவாங்க. ஓகேவா? உலகத்தோடு ஒட்ட உலகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதர். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஒரு 10 குறள் பார்த்துருக்கோம். ஒழுக்கமுடைமை. சரிங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டனுங்க. திருக்குறளில் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தாமே போதுமானது, டெப்த்தாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து இன்னொரு அதிகாரத்தை கொண்டு வரேன். அடுத்து சிலபஸ் வைஸ் தான் வரும், அப்லோட் பண்ணுறேன். ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் மட்டும் தொடர்ந்து வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ ஸ்குவாரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. தேங்க்யூ.